ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக ஐயா. சொல்லுங்க. அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால இந்த மாட்டு சாணம் அள்ளுற மாதிரி சரி. டீம் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. வீடியோ. அது பாத்தீங்கன்னா அந்த 200 ஊபிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவரு மாட்டு சாணம் அள்ளுற சனாதனம் போட்டிருக்கிறேன். அதுவே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கும்போது எடுத்த போட்டோவை போட்டு அது போட்டுக்கிறேன். சரி. ஏன் அப்படி எல்லாம் பண்றானுங்க? இது கேவலம், உண்மையிலே கேவலம். அவங்களுக்கே வரலையா? மாட்டு பால் இல்லாம வாழ்ந்துட்டு போனாது. மாட்டு மடுவறுத்து திங்கிறவனுங்களுக்கு என்னையா கேவலம்? நீங்க அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா மாடையும் திம்பா, மாட்டு பாலையும் குடிப்பா, மாடு மடுவே அறுத்து திம்பானுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஈவரக்கம் இருக்குதா? ஈவரக்கம் கிட்ட படுபாவிகள்கிட்ட போய் நீங்க போய் நியாயத்தை கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவனுடைய குணமே, அவன்கிட்ட அந்த ஆப்ஷனே இல்ல. இறக்குங்கிற ஆப்ஷனே அவனுக்கு கிடையாது. இந்த உலகத்துல 2 வகையான மனிதர்கள் பிறக்கிறார்கள். எங்க அப்பா தெளிவா சொல்றான் பகவான். அதாவது அசுர சம்பத்துடன் பிறந்தவர்கள், தெய்வீக சம்பத்துடன் பிறந்தவர்கள் என்ற 2 வகையான மனிதர்கள் உலகம் தோன்றதுல இருந்தே பிறக்கிறான் அந்த பூமியில. இதுல தெய்வீக சம்பத்துடன் பிறந்த மனிதன் என்ன பண்றான்? இந்த சாமி சொல்றாரு, அதாவது என்ன சொல்றா, எஜந்தே சாத்விகா தேவான் எஸ்ரசாம்ச ராஜசா பிரேத பூத கணாம்சானி எஜந்தே தாமசஞ்சனாங்கர். இந்த சாத்விக குணம் உள்ள பிள்ளைகள் பசுவை வணங்குவாங்க, தேவர்களை வணங்குவாங்க. அதன் மூலம் அவங்க பெரும்பேற்றை அடைகிறார்கள். அதாவது இறப்புக்கு பிறகு அவர்களுடைய ஆத்மா மோட்சகதி நல்கதி அடைகிறதுங்கிறாரு. ஆனா அந்த அசுர சம்பத்துடன் பிறந்த அந்த கும்பலு இவனுக்கு எதுவுமே தெரியாது, ஞானமே இருக்காது. இவன்ட்டு இருக்கிறது எல்லாம் தற்பெருமை, ஆடம்பரம், திமிரு, அகங்காரம். இதுதான் இவனுக்கு பிறப்புலே இருக்கு. இவன் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டான். இவன் சுடுகாட்டுல வச்சு எரிக்கிற வரைக்கும் இவனுடைய புத்தி மாறாது. நான் சொல்ல பகவான் சொல்றான். அதனால இறப்புக்கு அப்புறம் இந்த கும்பல் எல்லாம் எங்க போறான்? அதாவது நரகத்தை அடைகிறான். நரகத்துல கோரமான நரகம், அதாவது கொடுமையான தண்டனை. இவனுடைய ஆத்மா கொடுமையான நரகத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போடுறான். போட்டு இறப்புக்குரிய மண்ணுலகளை இவன் பாருங்க, மாட்டுக்கறியை திங்கானா, ஆட்டுக்கறியை திங்கானா, எல்லா கறியும் திம்மா. அதே பிறவியா இவன் 84 லட்சம் பிறவி எடுக்கிறான். இவன் எந்த மாட்டை தின்னானோ அதே மாடா இவன் பிறந்து சாவான். இவனை இன்னொருத்தன் திம்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால பிரபஞ்சத்துல நீ எது செய்யறியோ அது உனக்கு கிடைக்கும். நீ நல்லது செஞ்சா அதுக்குள்ள நல்பயன் உனக்கு கிடைக்கும். தீயது செஞ்சா தீப்பயன். நீதான் கர்மா. ரெண்டுமே கர்மா தான். அதான் அப்பயும் சொன்னா, அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மனா. அதாவது கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் 2 கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. உன் ஆத்மா பின்னாடி நீ நல்லது செஞ்சால் நீ அனுபவிச்சாகணும், நீ கெட்டது செஞ்சால் அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்க. தப்ப முடியாது. ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டியா? இந்த உடல் இருக்க ஜீவாத்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அந்த உடல் எதையுமே அனுபவிக்கிறது இல்ல. ஆனா அந்த ஜீவாத்மா அழிய மாட்டான், உடல் தான் அழியும். அந்த ஜீவாத்மா எல்லா அக்னியும் இவனுக்கு உண்டு, தண்டனை உண்டு. அதனால இவனுங்க இங்க பாருங்க, சனாதனம் சாணி எல்லாம் சனாதனம். ஏண்டா அப்படி பார்த்தா அங்க இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் மாடு மேய்ப்பான். 5 கோடி விவசாயி நிறைய பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. 5 கோடி குடும்பங்கள் மாடு மேய்க்குது, ஆடு மேய்க்குது. அப்ப உனக்கு இவங்க எல்லாம் கேவலமா உனக்கு? அப்ப இவனுக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறான் பாருங்க மக்களை. அப்ப இவனுங்களெல்லாம் அப்புறம் என்ன கேட்கிறேன், நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிட்டேன்னா அப்புறம் யார் விவசாயம் பண்றது? சோறு எப்படி வரும்? எல்லாரையும் கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் யார் விவசாயம் பண்றது? எப்படி சோறு கிடைக்கும்? தட்டுல சோறு திங்கணும்ல, இல்ல சாணியவா திங்க முடியும்? இவனுக்கு சாணியை திம்பானுங்களான்னு கேட்க. இவன் என்னையா இவனுக்கு இங்க பாருங்க, இந்த அறிவில்லாத கூட்டம் என்னன்னாலும் பேசுறான். இந்த பிரபஞ்சத்துல பாருங்க, இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு வருது. இந்த சனாதனத்தை பழிக்கிற இந்த கும்பலுக்கு எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, அன்னைக்கு களியனுக்கு எங்க அப்பன் புத்தி சொன்னான். அதேதான் இந்த கும்பலுக்கும், இந்த களிப்பயல்களுக்கு அன்னைக்கு கலியுக தொடக்கத்திலேயே புத்தி சொல்லிட்டான். மாயனோ உபாயத்தாலே. அன்னைக்கு இந்த கலிநீச மன்னனுக்கு சாமி புத்தி சொல்றான். மாயனோ உபாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயனர் குலமும் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டீர். மாயத்தை அறியா நீரும் மாளவே போக வேண்டாம், நியாயமாய் உரைத்தேன் ஐயா நம்முட அரசு கேட்கும். அன்னைக்கு கலியனுடைய அரசபையில இருந்த மந்திரி ஒருத்தனுடைய இதயத்துல உள்ள நாவல எம்பருவா எங்க அப்ப நாராயண பரம்பரை உள்ள இறங்கி புத்தி சொல்றான் இந்த கலியனுக்கு. கேட்டானா மாயனோ உபாயத்துல, அதாவது இறைவன் எம்பெருமானா மகாவிஷ்ணு, அவனுடைய மாயையில அவன் எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். சாதாரண மனுஷனை போல தோண்டி இருப்பான். ஆனா உன்னை அழிச்சிருவான். இப்படி அநியாயம் பண்ணாத, அவங்களுக்கு அழிவு உண்டுன்னு சொல்லி புத்தி சொல்றான். கேட்டானா கேட்கல, மீண்டும் புத்தி சொல்றான். எங்க அப்பதான் பகவானே அவனுக்கு கலியனுக்கு புத்தி சொல்றான். என்ன சொல்றான்? தசரதன் மகவாய் மாயோன் சீமையில் வந்து தோன்றி புஜமுட பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டிலீரோ, வசையுடன் மனுதான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை சிரசையை அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டிலீரோ. ஏடா படுவாவி, அன்னைக்கு 10 தலை ராவணே பராக்கிரமசாலி, அவனையே எம்பெருமான் நாராயணன் தன்னுடைய புஜமுட பிறப்பு சங்கு சக்கரத்தை தன்னுடைய சகோதரர்களாக கூட்டிட்டு வந்து பிறவி செஞ்சு ராமனாக வந்து அன்னைக்கு அவனுடைய தலையறுத்தான். அதை நீ கேள்விப்பட்டது இல்லையா கலியனே? அதனால ஒழுக்கமா ஆட்சி பண்ணி உன்னை அழிச்சிருவான்னு சொல்றான். கேட்டானா மறுபடியும் எங்க அப்பயும் புத்தி சொல்றான். தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே தோன்றி
வைவசு தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிடுமா ஞாலம் செய்தவர் கஞ்சன் தன்னை கொன்றதும் கேட்டில் கம்சனை கொண்டான். தெய்வீக வயிற்றிலிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் என்ற யாதவர் குலத்திலே எங்க அப்பன் தோன்றி அன்னைக்கு கம்சனை அழிச்சேங்க. இறைவனே சொல்றான். அன்னைக்கு கலிநிசமத்தன் மன்னனுக்கு புத்தி சொல்றான். கேட்டானா? கேட்கல. சரி, மறுபடியும் புத்தி சொல்றான். ஐவர்க்கு தூதனாகி அங்கும் இங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலர்கள் தம்மை மனங்களும் மிகவே செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவியே குழாங்கள் செய்துரியோதனனை கொன்ற செய்தி கேட்டீரோ. பகவான் எங்க அப்படி ஆரன்னு சொல்றான். டேய், அன்னைக்கு துரியோதனன் ஆணவத்துல ஆடுனா, அந்த அன்னைக்கு பஞ்சபாண்டவர்கள் சோழி முடிச்சேன், அன்னைக்கு யாதவர்களை பெண்களை மணந்தேன், துவாரகை ஆண்டுன்னு எங்க அப்பன்னு சொல்றான். அப்படி இந்த படுபாவி கேட்டானா? கேட்கல. உடனே அவன் கலியன் என்ன சொல்றான்? கலியன் பாருங்க, எங்க அப்பனுக்கு அவன் கேள்வி கேட்கான். வேதமாம் குளங்கள் தேர்ந்த மேல் குளம் அதிலே மாயன் சீதமாய் பிறவா வண்ணம் சிறுகுளம் புக்குவாரோ ஏதடா இந்த செய்தி என் முன்னே சொல்லி நின்றா. ஏண்டா டேய், இறைவன் பிறக்கிறதா இருந்தா மேல் குளத்துலதானா பிறப்பான், இப்படி தாழ்வு குளத்துல எப்படி வருவான்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறான். அப்போ எங்க அப்பன்னு சொல்றான். பாருங்க, அதாவது அது நான் அந்த வரிகள் சொல்லக்கூடாது, அதுல நிறைய ஜாதி பேர்கள் சொல்லக்கூடாது, அதனால நான் தவிர்க்கேன். அதனால என் அப்பன்னு சொல்றான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் எல்லா ஜாதியிலும் வருவேன், எல்லா ஜாதி பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள்ங்க, எல்லா குலத்திலும் நான் வந்திருக்கேங்க. அதனால அந்த ஜாதி பேர்கள் சொல்ல விரும்பல. சரி, அதை தவிர்க்கிறேன். சரியா? சரி. அதனால இங்க பாருங்க, இது இந்த யுகம் அழியறதுக்கு நாள் நெருங்கிட்டு. அன்னைக்கு கலியனுக்கு எங்க அப்பா புத்தி சொன்னா அவன் கேட்கல. கலிநீச மன்னன் துரியோதனுடைய 7வது பிறவி. அப்போ அந்த எங்க அப்பா நாராயணன் சொல்றான். அதாவது எங்க அப்ப நாராயணனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன சொல்றான்? ஆணையும் படையும் உந்தன் அரண்மனை கோவில் காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரிந்து சாவாய், நான் இதை சொல்லவில்லை, நாரணர் உரைத்தான் என்றான். எம்பெருமா நீங்க அப்பன்னு சொல்றான். டே, உன்னுடைய ஆணை படை சேனை தலங்கள் எல்லாம் அழிஞ்சு நீங்க எல்லாம் இந்த சேனை இந்த அரசாட்சியே இருக்காதுடா அப்படின்னு சொல்றான். ஏன்னா கலியனு கழிவிட்டான், மன்னராட்சிங்கிறது இருக்காதுன்னா. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு எங்கேயாவது குதிரைப்படை சேனைப்படைன்னு வச்சு மன்னராட்சி எங்கேயாவது இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? இறைவன் சொன்ன வார்த்தை, இறைவன்கிட்ட சாபம், எல்லாம் அழிஞ்சிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு இருந்த படுபாவிகள், இன்னைக்கு ஆட்சி பண்றானுக்கு இந்த ஊழல்வாத கும்பல், இவனுகளை சொல்றான். இன்னைக்கு சனாதனத்தை திட்டாம பாருங்க. இவனுக்கு சாமி தெளிவா சொல்லிட்டான். அன்னைக்கு கலியனுக்கு சொன்ன புத்தி தான் இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு களி குட்டிகள், புரியுதா உங்களுக்கு? இவனுக்கும் அதே அழிவு வரும் நிச்சயம். அதனால இங்க பாருங்க, சனாதனத்தை படிச்சவன் எவனுமே உருப்பட முடியாது. நான் சொல்லல, எங்க அப்பன் தெளிவா சொல்றான். மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் புத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாளைங்க. எவன்லாம் சனாதன நூல்களை இறைவனை கடவுளை பழிச்சு இழுத்து பேசுறானோ இந்த கும்பலெல்லாம் இறப்புக்கு அப்புறம் எமன் வரமாட்டான். எங்க ஆத்தா துர்க்கை போய் பிடிச்சிட்டு அவனை நரகத்துல கொண்டு வீசிட்டு போயிடுவான். அவனுடைய ஆத்மாவை மீளா நரகத்துல அங்கே இருப்பான், துடிப்பான், கதறுவான். இவனுடைய இந்த பதவி வருமா? சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம். நான் சிஎம்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் பிஎம்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் துணை முதல்வர்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன விஷயம் பாருங்க, மந்திரி தப்ப எவனும் தப்ப முடியாது. சொல்லுங்க. இல்ல, கிராமத்துல இருக்க மாடு மேய்க்கிறது சனாதனம் போடுறாரு. அப்ப நாய் மேய்க்கிறவங்க என்ன சொல்றது டவுன்ல இருந்துகிட்டு? சரி, அதெல்லாம் நம்ம யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம். அவனுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. அவனுங்களே மாதிரி நம்மளும் சேர்த்தவாரி எதை வைக்க கூடாது. எல்லாம் இங்க பாருங்க, எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. மாடு எங்க பாருங்க, பகவானே எங்க அப்பனே மாடு மேய்ச்சிருக்கான். மாடு மேய்க்கிறது புனிதம். இன்னைக்கு யாதவர் குல மக்கள் மாடு மேய்க்கிறாங்க, அது பெரிய புனிதம். யாதவர் குலத்துல வந்தது எங்க அப்பன்னு சொல்றான். அஞ்சாடு மேய்த்தடைத்த உங்கள் ஆனந்த கோன் வந்தேனடா உன் கூடாரத்து குள்ளிருந்து குலதீட்சை செய்திடுவேன். சொன்ன விடிய விடிய நான் பாடிட்டே இருப்பேன் எங்க அப்பன் சொன்னது. அதனால அது கேட்கறதுக்கு யாரும் இருக்காது. அதனால 1000 குலத்துல நான் மாடு மேய்ச்சேங்கிறேன் எங்க அப்பன் பகவான். அதனால இங்க பாருங்க, எம்பெருமானே மாடு மேய்ச்சான அது எவ்வளவு புனிதம். இன்னைக்கு அண்ணாமலை மாட்டு சாணி அழினாரு, இவன் சனாதனத்தை கேவலப்படுத்துறான். ஆனா சனாதனத்தை நீ கேவலப்படுத்தல, மாடு மேய்க்கிற ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் நீ கேவலப்படுத்துற. எங்க அப்பா அன்னைக்கு மாடு மேய்க்காரு, எங்க அப்பா பனைமரம் ஏறாரு. சொல்லுங்க, அப்போ நானும் மாடு மேய்ச்சிருக்கேன். விவசாயம் பண்ணா கேவலம். இவனுங்க பாருங்க, இவனுங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு நாள் மாடு மேய்ச்சிருப்பானா இவனுங்க? ஒரு நாள் மாடு மேய்ச்சா அந்த கஷ்டம்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஏசி ரூம்ல உட்காந்து எவனோ பாலை கறந்து கொண்டு கொடுக்க, நல்லா குடிச்சிட்டு கொழுப்பு ஏறி போய் பேசுறானுங்க. இந்த கொழுப்பை கரைச்சிருவான் இவனுக்கு மறுபிறவில அதே மாடா பிறப்பான். இன்னைக்கு எல்லாம் என்னங்கிறீங்க?
உங்க பாருங்க ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கி மாடா ஜாயதே பிறக்க மாட்டேன், பண்ணியே தான் பிறப்பேன். அததான் சொல்றான் பகவான். ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கி ஜாயதே ததா பிள்ளைன்னு தமசி மூடையினி ஜாயதேன்ட்டா. இந்த அடுப்ப பயிலுக இந்த அகங்காரம் பிடிச்ச இந்த கும்பல் எல்லாம் சனாதனத்தை திட்டுற கும்பல் 84 லட்சம் பிறவி, அதாவது நரகத்துல அதுக்கு தண்டனை அனுபவித்த பிறகு 84 லட்சம் பிறவி எடுப்பானா. மாடு கோழி பன்னி நாயின்னு பிறந்து அதே பிறவி எடுத்து சாவான். இவனை ஒருத்தன் கொண்டு திம்பான். ஏங்க பிரபஞ்சத்துல எவனும் தப்ப முடியாதுங்க. அப்பா சொல்றாங்க, எங்க அப்பன் சொல்றான், விடுவானா? மாடா பிறக்கிற கூட ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். மாடா பிறக்க மாட்டானுங்க, பண்ணியா பிறப்பான். அததான் சொல்றாங்க, சொல்லுங்க. மாடா பிறகு புண்ணியம் பன்னி நாய் கோழி பண்டினி உனக்கு பிறந்தே ஆகணுங்காரு. நான் சொல்ல பிறந்து 84 லட்சம் பிறவி, ஒரு பிறகு இல்ல 84 லட்சம் கூட்டுல அடைப்பாரு இவனுங்களை. அதனாலயே அங்க பாருங்க, எங்க அப்பன் தெளிவா சொல்லிட்டான். ஜோஸ்பி சன்னவியாத்மா பூதானாம் ஈஸ்வரோஸ்பிசன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாயா சம்பவம் யாத்மா மயாயாங்கிறான். அதாவது நான் இந்த உலகத்திற்கு இறைவன் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் சாதாரண மனிதனை போல வெளிப்படுகிறேன். இறைவன் எப்படி வரான்? என்ன போல, உங்களை போல, அண்ணாமலை போல, மோடி போல, எங்க சாமி, எங்க அப்பா, எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் போல இன்னைக்கு அவதாரம் பண்ணிட்டான் சாமி. இப்படி மனு சொரூபத்துலதான் வருவேங்கிற. வந்து என்ன பண்ணுவானா? யதா யதா ஹி தர்மஸ்ய அகில நீர் பவதி பாரத வித்வானமா தர்மஸ்ய ததாத்மானாம் சுஜ்ஜாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகேங்கிறான். அதாவது நான் பாவ செயல் புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகந்தோறும் வரேங்கிறான். எங்க அப்பா வந்துட்டான், ஆதித்யநாத் ரூபத்துல அங்க இருக்கான், ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். எங்க ஊபில, உத்தரப்பிரதேச. புரியுதா உங்களுக்கு? ஆனா இறைவன் வந்துட்டாங்க, இறைவனுடைய அவதாரம் நடந்து விட்டதாதான் எங்க அப்பா அன்னைக்கு சொன்னா, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேயே சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளிச்செய்ய அம்மானை எழுதிட்டு. எங்க அப்பன் பரம்பரை சொல்றான், அவன் திருவாயால சொல்றான், பிள்ளைகளே அன்றைக்கு துரியோதனுடைய அநியாயம் தாங்க அவனை கொன்னு கொலைய உருவி பஞ்சமானவர்களுக்கு குருநாடு பட்டம் சுட்டினேன். இதே துரியோதனுடைய ஆத்மா 7வது பிறப்புக்காக இந்த ஈஸ்வர சிவபெருமா கலியனாக அவனை பிரிவு செஞ்சு பூமிக்கு வரத்தை கொடுத்து அனுப்பிட்டான். இப்பவும் சாதுக்கள் கஷ்டப்படுறீங்க அந்த கலியனுடைய ஆட்சியில. அதனால அப்பா அவதாரம் பண்ணி வந்து உங்க சாதுக்களை காப்பேன்னா இன்னைக்கு வந்துட்டான். புரியுதா? நம்ம பூமிக்கு வந்ததே நம்ம ஆத்மா உய்வடைவதற்காகத்தான். இறப்பு நமக்கு எப்ப வேணாலும் வரலாம், மரணம் வாசக்கதவை எப்ப வேணாலும் தட்டும். அதனால அப்பாவை தேடிக்கணுங்க, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. உடல் மரணம் எப்ப வேணாலும் நடக்கும், நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்க இருக்க நோகதே திருமணி சொன்னீங்க. ஒரு கண பொழுதாயா இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால அப்பாவை தேடுங்க, நம்ம பரமபதத்துக்கு போயிடணும். அப்பாவுடைய அந்த உண்மையான அந்த நித்திய வீட்டுக்கு போகணும். பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலா தெரிந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார். நமக்கு வீடு அங்க இருக்குப்பா, பரத்துல இருக்கு. நம்ம வீடு இது கிடையாது. பூமி வந்து நமக்கு பாலம், நம்ம கர்மவினியை தொலைக்க வந்த இடம். நம்ம அப்பாவை தேடும், அப்பாவடையணும். அதுக்குள்ள அப்பாவை தேடுங்க. நீங்க அப்பாவை தேடினா உங்களுக்கு மோட்சம் கிட்டும். அதனால மனசுல எப்பவும் அப்பா நினைச்சிட்டு இருங்க. நீங்க கோயில போய் உளுந்து கும்பிடணும், புரண்டு கும்பிடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்பாவை மனசார நினைங்க. அதான் அப்பா சொன்னான், தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பணிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் விரைவிதானே. எங்க அப்பா திருவாசகத்தை நீ காதுல கேட்டாலே போதும், கோயில் போன்னு கூட அவசியம் இல்ல, படிக்க நேரலையா விட்டுரு, காதுல கேளு. சாமி சொல்றான், வாசிக்க கேட்டு மகிழ்ந்து அன்பருக்கு பூசி தின்ற பூரணங்களும் கிட்ட போனாங்க. நான் வாசிக்கிறேன், நீ கேட்டாலே உன் பாவம் பண்ணி கொடுக்கும், மோட்சம் கிடைக்கும். தேவையில்லாம இந்த சினிமா இந்த சீரியல் இந்த இதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. உங்க பிறப்பு கோவா காரியம் செய்யாதீங்க. அப்பா பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆனா ஆத்மாவை காப்பாத்திக்கிட்டு ஆத்மா மோட்சத்துக்கு போகணும். மோட்ச வீட்டுக்கு போறோம்னா மீண்டும் பிறப்புக்குள்ளாகி 84 லட்சம் பிறகு எடுத்து நீங்க பிறந்து சாக வேண்டியிருக்கும். இது அப்பாவுடைய வார்த்தை. தயவுசெய்து திருந்துங்க மக்களே அப்படின்னு நான் சொல்றேன். அப்பா சொல்றான். அதுக்கு மேல உங்க விருப்பம். சனாதன பழிக்கிற இந்த கும்பலெல்லாம் ஒரு ஒருத்தரும் தப்ப முடியாது. யாரா இருந்தாலும் சரி, உதயநிதியா இருந்தாலும் தப்ப முடியாது, கனிமொழியா இருந்தாலும் தப்ப முடியாது, ஆராசாவும் தப்ப முடியாது, திருமாவளவன் தப்ப முடியாது, ஏன் நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. அப்பா அப்படி இருந்து எல்லா கண்காணிப்பும் அவன்கிட்ட தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் நிறைய பதில சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். கேட்டா கேளுங்க. வந்தால் அறிவார், வராதார் நீராவார். ஏதோ ஒரு லூசு பைத்தியக்காரன் புலம்புறான்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இதை கேட்டாலே உங்க பாவம் மன்னிக்கப்படுது. அப்பாவுடைய வார்த்தை இது. நமசிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள்,
இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.